ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் பயங்கரமாக மோதிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன ரெண்டு பேருக்குள்ள சண்டைன்றதுல இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க் வந்து நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சு இதில் விஷ்ணு வந்து வெற்றி பெற்றார். இதில் ஒரு பிரச்சனை ஆச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, தினேஷ் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் விஷ்ணுவை. விஷ்ணு கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் நிக்சன் என்ன கேட்டார் அப்படின்னா, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க? இது ஒரு ஏன் குரூப் கேமாக நீங்கள் விளையாடுறீங்க? இது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கேம். இதில் வந்து நீங்கள் நடுவில் வராதிங்க. இது நடுவில் வருது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். தினேஷ் வந்து என்ன சொன்னார்னா, நான் என்கரேஜ் பண்ணுறேன்ப்பா, நீங்களாம் ஒருத்தர் தோக்கணுன்றதுக்காக பண்ணுறீங்களா, நான் ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக என்கரேஜ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? என்கரேஜ் பண்ணுங்க, அதை விட்டுட்டு இதை மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சும்மா உங்களுக்கு இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் கிட்ட வந்து நிக்சன் சொன்னாரு. அதுக்கு அர்ச்சனா ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தினேஷை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கத்துங்க ப்ரோ, அதை விட்டுட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லாதீங்க. நாங்களும் தான் கத்துறோம், நாங்களும் தான் இது பண்ணுறோம், பட் ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ன உடனே தினேஷ் செம்ம காண்டா என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உங்கள் வேலை இது கிடையாது. உங்கள் வேலை என்னென்னா 3 ஃபோட்டோவை எடுத்து இவங்க போகணும் போகக்கூடாதுன்றது மட்டும்தான். நீங்கள் வேறு எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஃபுல்லாக சூப்பர்வைசர் தான், நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் ஆகணும், நீங்கள் சொல்கிற கேட்குறதுக்கு ஒன்றும் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரு கோல் ஃபைட் அந்த இடத்துல போச்சு. போன உடனே செம்ம காண்டாயிட்டாங்க அர்ச்சனா. அது அம்மா காண்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விஜய்வர்மா கூட அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய்வர்மா கூட என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, தினேஷ் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒருத்தவங்க வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே விளையாடணும், டிக்கெட் டு தி ஃபினாலேல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனிப்பட்ட முறையில் விளையாடிட்டு இருக்காங்க. இவர் வந்து விளையாடல, இவர் கேமை விட்டு தோத்துட்டாரு அப்படின்னா தனியாக போய் உட்கார வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு எது கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு விளையாடுறவங்க கிட்ட. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இவர் பண்ணுறது. இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி ஒருத்தவங்களை போய் இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு எப்படி சொல்கிறது? அது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டார். விஜய்வர்மா, ஆமாம் நீங்கள் அதை முகத்துக்கு நேராகவே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைங்க, அவர்கிட்ட சொல்கிறது எல்லாமே வேஸ்ட்டு, அவர் இதெல்லாம் வந்து கவனிக்கிற மாதிரியே தெரியல, அவர் நம்ம பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெளியில் இருந்தாருன்னா என்கரேஜ் பண்ணலாம், 6 அடித்தா வந்து என்கரேஜ் பண்ணலான்னு அவர் சொன்னார்ல. 6 அடித்தா கை தட்டுங்க, 4 அடித்தா கை தட்டுங்க, அதை விட்டுட்டு பேட்டிங் இப்படி தான் விளையாடணும், அந்த பாலை இப்படி அடி இந்த பாலை இப்படி அடின்னு பேசுறது கரெக்டா? இது ரொம்ப தப்பு இல்லை, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தினேஷ் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு விஜயும் அதை தான் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல, இது ஏன் இப்படி ஒரு குரூப் கேமாக விளையாடினாங்க அப்படின்றது புரியலன்ற மாதிரி வந்து விஜய்வர்மாவும் அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நிக்சன் சொன்ன பாயிண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, குரூப் கேம் இது கிடையாது, குரூப்பாக ஏன் நீங்கள் விளையாடுறீங்க? பிகாஸ் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி நான் இப்படி விளையாடுறேன் அப்படி விளையாடுறேன். ஏன்னா மாயா, பூர்ணிமா, நிக்சன் 3 பேருமே வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க தவிர, அவங்க டிஸ்கஸ் பண்ணி இதை தான் விளையாடணும், இதை தான் நம்ம பண்ணணும், அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாலாம் சொல்லலை. அவங்க சும்மா உட்காந்து பேசினாங்க, நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பூர்ணிமா வந்து அந்த முயலை எடுத்திருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கவே முடியாது விஷ்ணுவால். ஸோ அதனால் அவங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க 3 பேருமே பக்காவாக பிளான் பண்ணி இதை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணார். பட் அதனால் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து அர்ச்சனாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தினேஷ் பண்ணது. அது தினேஷ் மூஞ்சி முன்னாடியே சொன்னாலும் தினேஷ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க விரும்பவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.